நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட ஆடியோ போட்டீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் போடும்போது இது ஒரு நாகரிகமான அரசியலா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துட்டு வந்துருக்கீங்க, இந்த மாதிரி போடலாமா பொதுவெளியில்? ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. உங்களுடைய நிஜ நிறம் என்ன, உன்னுடைய பச்சோந்தித்தனம் என்ன, உன்னுடைய வேஷங்கள் கலைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. விடும் இந்த ஆள் விடும் 2வது தெரு, இந்த ஆள் 4வது தெரு மாறி பக்கத்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கலாம். இவங்களுக்குள்ளார நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த நடுவில் பார்த்து இந்த 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டது சீமானும் கோவை. அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன். அதுக்கு தான் நான் கீழே கமெண்ட் போட்டேன், வீடியோவும் ஆடியோவும் ஒன்றா சந்திச்ச போது அப்படின்னு போட்டேன். அதுமாரி இவங்களுக்குள்ளார பாண்டிங் உண்டு. அதனால தான் அவன் கட்சியோட நிகழ்ச்சிக்கு மாநாடுல இடம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி. நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு சீமான். நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் மது கடையெல்லாம் மூடிட்டு கல்லு கடையை திறப்பேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் எல்லாம் பெரிய மனுஷனாடா. நாளைக்கு அது அரசாங்கமே கல் எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு 30,000 ரூபா 40,000 ரூபா ஃபாரின் பாட்டில் தான் வாங்கி குடிக்கிற. மது ஒழிப்பு நம்ப மாட்டேங்குதா? ஒழிச்சு வச்சிருக்கீங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அதுவும் உன் கை காசுல இல்லை. நாளைக்கு திருட்டு போய் எங்கேயா கட்சிக்காரன்ட்டு ஆட்டையை போட்டு கீழே வர அந்த நாம் தமிழர் கட்சிக்காரன்லாம் என்னை குடியாரங்கிறான். நக்கல்யா அவனுக்கு. நான் குடித்தாலும் என் கை காசு போட்டு தான் குடிக்கிறேன். கபோதிகள் அவன் தலைவன் மாதிரி நாளைக்கு திரள் நிதி திரட்டி அவன்கிட்ட கட்சிக்காரன்ட்ட காசு பாட்டில் வாங்கி கொடுறான்னு திருட்டுத்தனமாக குடிக்கல. தகவல் வந்துச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. சரக்கு பாட்டிலோட பேரே வாயில வர மாட்டேங்குது, ஆனா ஃபாரின் சரக்கு நொட்டது இவருக்கு. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? தம்பி, நீ ஒரு விஸ்கி கொடுத்துல அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட, என்ன பிராண்டுன்னு. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இது தேவையா? அப்படியே செஞ்சாலும் அவங்க தனிப்பட்ட விருப்பம்ல இதெல்லாம். அதை நீங்க பொது தளத்துல அப்புறம் பெரிய யோகித சிகாமணி மாதிரி வேஷம் போடக்கூடாதுல்ல. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? டேய், எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. நாளைக்கு அதுதானா நீங்க இதுதான் சொல்லிட்டு போங்க. ஏன் மக்களை ஏமாற்ற வேண்டும்? நான் குடிக்க மாட்டேன்னு போய் பேசுறீங்க. எல்லாம் டெக்னாலஜி. ஒரு பெண்ணை, அதாவது என் மனைவியை கட்டுன மனைவியை தவிர வேற ஒரு பெண்ணை தவறா நினைக்க மாட்டேன்னு பேசினான் மனசாட்சி இல்லாதவன். அப்புறம் விஜயலட்சுமி என்ன கணக்கில் வைக்கிறது, கட்சியில் இருக்க பொம்பளைங்களை வேற என்ன கணக்கில் வைக்கிறது? சொல்லுங்க. என்ன என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அதாவது ஒரு தனி நபர் கட்சியில நீயே தலைவன் உன்னைய தான் எல்லாம் நம்பி எல்லாரும் வாழ்றான். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். ஒரு தனி நபர் உன்னை விட ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்னு நினைச்சா அவங்கள நாளைக்கு அரசியல் இருந்து தட்டி விட்டுற. விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. நான் ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிக்கிறீங்க. 2 பேருக்கு தான் அதிகமாக கைத்தட்டல். ஒன்று வித்யா அந்த வீரப்பவனோட பொண்ணுக்கு, இன்னொன்று நாளைக்கு காளியம்மாளுக்கு. அடுத்ததாக மயிலாடுதுறை. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.
காளியம்மா பேரை சொல்லி 3 நிமிஷத்துக்கு சத்தம் அடங்கலை, மூஞ்சியெல்லாம் உனக்கு மாறுது. அடுத்த நிமிஷம் நாளைக்கு அந்த அம்மா பிசிறு வெளியில் தட்டி விடணும் அப்படிங்கிற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இப்போ இதுவே நாளைக்கு வேற யாரையாச்சும் பேசியிருந்தா நான் பிசிறுங்குவேன், நான் உசுருங்குவேன், அடுத்த நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோன்னா, நாளைக்கு இது பேசுறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, வார்த்தைகள். 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. நாளைக்கு உனக்கு ஒரு கட்சி சித்தான் தான் கிடையாது, ஒரு கொள்கை இல்லை, இது வரைக்கும் நீ என்னத்தையும் ஜெயிச்சது கிடையாது, ஊரில் இருக்கிறவனா ஆட்டையை போடுறது, நாளைக்கு எல்லா வேலையும் பார்க்கறது, இதை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிய தவிர. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓப்பனா சொல்றாரு, நான் பிச்சை எடுக்கிறேங்கிறாரு. அவர் பிச்சை தான் எடுக்கிறாரு, யாரு இல்லைன்னா. ஆனா பிச்சை எடுக்கிறதெல்லாம் லட்சாதிபதி கிட்ட எடுக்கிறாரு. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். நீ நாளைக்கு எவ்வளவு யோகிதனா இருந்தா கட்சி, அதாவது 1000 ரூபா கொடுத்த அரசாங்கம் வந்து மக்களை சோம்பேறி ஆக்குது, இது கேவலம், இந்த காசுக்கு நிக்கிறதுக்கு 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களான்னு பேசிவிட்டு ஒன்ன சொல்லி குத்தம் இல்லனே, என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். உன் கட்சியோட மாநில செயற்குழுவில் போய் ஒரு 100 பேர் சேர்ந்து மாசம் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா பெரிய காசு இல்லை. ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு யார்ட்டையாச்சும் நான் போய் நிற்க வேண்டியது இருக்கு. நீ 1000 ரூபாய்க்கு கெஞ்சிரியா, உனக்கெல்லாம் வெக்கம் இருக்குதா? நீங்க மத்திய அரசாங்கம் இவருடைய வெளிநாடு ஃபண்டிங் எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கு. அதனால தான் இந்த ஆள் பிஜேபியை டச் பண்ணவே மாட்டாங்க. கெட்டதும் பண்றான், நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடியா கந்தா, அது குறைக்கிறது தாக்காய. அதனால தான் இவங்க நாளைக்கு பிரச்சனையில் இருக்காங்க. பிஜேபி அதனால தான் இவங்களை நடுவில் கையில் வச்சுக்கிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணுவதற்கும் தன்னோடைய அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க வேலையே இதுதான். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா, இழிச்ச வாயனா? பிஜேபி கொஞ்சமாக மிரட்டுச்சு, அவ்வளோதான். நாளைக்கு அடுத்த நிமிஷம் போல ஒரு தலைவனை உண்டா, அவர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன் அவர் நல்லவர் வல்லவருன்ட்டாங்க. அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. இதே ஒரு கட்சியில உனக்கு உண்மையா வேலை செஞ்ச ஒரு பெண்ணை நாளைக்கு இவா பேசுறத மேடையில வந்து ஆமா நான் தான் பேசுறேன் நீ ஒத்துக்கிற அளவுக்கு உனக்கு நாளைக்கு திமிரு இருக்குன்னா, இதுவே வேற யாராவது பேசியிருந்தா நீ நாளைக்கு ஜாதியை எழுத்திருப்ப. இன்னொரு வார்த்தை பேசுன என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நாளைக்கு அவர் வேலையை செய்யறதையே அவர் ஜாதி பார்த்து நடந்துக்கிறாரு, அவருக்கு பிறப்புலயே நாளைக்கு ஜாதி வெறுப்பு இருக்குன்னு பேசுற. இந்த தவசிக்கு அன்பா பேசவும் தெரியும், அவசியப்பட்டா அருவா விசவும் தெரியும். ஆனா நீ ஒரு மீனவ சமுதாயத்தை பெண்ணை பிசிறுன்னு பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நாகரிகத்தை கேளுங்கன்னா இதோடைய விஷயம். இதுல கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு, கண்டினியூ பண்ணு. நீ இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். நித்யானந்தா வந்து நாளைக்கு அவன் வந்து வெளிநாடுகளில் அவன் தீவு வச்சிருக்கிறது பெருசா தெரியல, நகை வச்சிருக்கிறது பெருசா தெரியல, வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். ஆனா கூட ஒரே பொம்பளை பிள்ளைங்களா வச்சிருக்கான், அதுவும் எல்லாம் வெள்ளை வெள்ளையா ஃபாரின் ஃபிகரா சூப்பர் பீஸா வச்சிருக்கான்னு பேசுறானே. இவனெல்லாம் ஒரு கட்சி நீங்க இதெல்லாம் நாளைக்கு ரசிக்கிறீங்களா? பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. சரி நான் இப்படி சைமன் செபாஸ்டின்னு நீ ஏன் நாளைக்கு வெளில சொல்ல மறுக்கிற? ஏன் நாளைக்கு இன அரசியல் பேசுற? உனக்கு ஜாதி மத சாயம் பூசிடக்கூடாதுங்கிற தெளிவான அரசியலை செய்யற. பீஃப் கறி சாப்பிடுன்னு சொல்றத நீ நாளைக்கு கிறிஸ்துவனா இருந்துட்டு சொல்ல முடியாது. நாளைக்கு இந்துக்காரெல்லாம் செருப்பாடி போலாம். ராகுல் காந்தி வயநாடுக்கு வந்தாரு, ஏன் வந்தாருன்னு கேக்குறானே. அதாவது எனக்கு ஒண்ணு புரியல. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே.
நீ இதே நாளைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு நாளைக்கு அங்கேயும் எதுக்காக பேசுறேன்னா நாளைக்கு வயநாடுக்கு போனதுக்கு ராகுல் காந்தி வந்தாரான்னு கேட்குறியா, மோடி வந்தாரான்னு கேட்கணும்ல. பஞ்சாயத்து அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இவனுங்கெல்லாம் என்னை பத்தி மாறி மாறி போட்டு கொடுப்பானுங்க. நீங்க என்ன தூக்கி தூக்கி போட்டு மிதிப்பீங்க. நாளைக்கு நியாயமா பிரதமரை கேள்வி கேட்கணும். நீ ஏன் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மேல கவனமே செலுத்தாம ராகுல் காந்தி மேல கவனம் செலுத்துறது ஏன் தெரியுதா? ஏன்னா இந்த ஆளோடைய மொத்த திரள் நிதி இந்த வெளிநாடுகள்ல இருந்து பணம் பறிச்சது, என்ஐஏ விசாரணை, அது இதுன்னு எல்லா இடத்துலயும் இந்த ஆளை கெடுக்குப்பிடி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாரி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.